வெல்கம் டு மாற்றம் மேக் எ சேஞ்ச். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்துட்டு 5 questions வந்துட்டு உங்களுக்கு கேட்போம். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ல உங்களோட ஆன்சர் எதுவோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்லைட்லயே அந்த ஆப்ஷனுக்கு நேரா ஒரு மார்க் கொடுத்துருப்போம். 10, 20, 30 அந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3ல நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 5 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மார்க்கை வந்துட்டு நீங்க ஃபைனலா டோட்டல் பண்ணிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் மூலமா நீங்க வந்து போன ஜென்மத்துல எங்க பிறந்தீங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா அப்படின்றதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து நாங்க கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல பாத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆம் தோஷங்கள் உள்ளது, செகண்ட் ஒன் எனக்கு தெரியவில்லை, தேர்ட் ஒன் எந்த தோஷமும் இல்லை. ஸோ இதுல வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் என்னவோ அதை நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஆன்சர் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், நீங்கள் பிறந்த நேரம் எது? அதாவது ஆப்ஷன் 1 காலை 6 மணிலிருந்து மதியம் 12:30க்குள்ள, ஆப்ஷன் 2 மதியம் 12:30ல இருந்து மாலை 6:30க்குள்ள, ஆப்ஷன் 3 மாலை 6:30ல இருந்து காலை 6:10க்குள்ள. இந்த டைமிங்ஸ்ல உங்களுடைய பிறந்த நேரம் எதுவோ அதை நீங்க ஆன்சரா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பிறந்த நேரத்துக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த மார்க்கை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், இப்போது நீங்கள் வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆப்ஷன் 1 மிகவும் போராட்டமாக உள்ளது, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க. ஆப்ஷன் 2 வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டே இருக்கு, பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆப்ஷன் 3 மிகவும் நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது. அப்படின்றதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ கண்டிப்பா ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்லைட்ல அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், நீங்கள் பார்க்காத இடங்கள் உங்கள் கனவில் வந்ததுண்டா? ஆப்ஷன் 1 ஆம் நான் பார்க்காத இடங்கள் என் கனவில் வரும். ஆப்ஷன் 2 இதுவரை அதுபோல் தோன்றியது இல்லை. ஆப்ஷன் 3 எனக்கு நினைவில் இல்லை. ஸோ இது 3ல உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், ஒரு சில இடங்கள் மற்றும் மனிதர்களை பார்க்கும் போது ஏற்கனவே பார்த்தது போல உணர்வு ஏற்பட்டதுண்டா? ஆப்ஷன் 1 ஆம் அந்த உணர்வு அடிக்கடி வரும். ஆப்ஷன் 2 இதுவரை அதுபோல் உணர்வு தோன்றியதில்லை. ஆப்ஷன் 3 எனக்கு தெரியவில்லை. இது 3ல உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய 5 கொஸ்டின்ஸும் முடிஞ்சது. இப்போ உங்களுடைய ஆன்சர்ல இருந்து நீங்க மார்க்ஸ் நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க்கை எல்லாம் வந்துட்டு நீங்க டோட்டல் பண்ணிக்கோங்க. இது கூட்டினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆன்சர் 50 to 70க்குள்ள வந்திருந்தது அப்படின்னா
விவசாய குடும்பத்துல பிறந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வளர்ந்திருப்பீங்க. விவசாயம் செய்வது உங்கள் முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். முதுமை காரணமாக உங்கள் இறப்பு நேர்ந்திருக்கும். நீங்கள் செய்த புண்ணியங்கள் காரணமாக இப்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்றன. போன ஜென்மத்துல 50 to 70 மார்க்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான விடை. மேபி உங்களுடைய டோட்டல் வந்துட்டு 80 to 110 வந்திருக்கு அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க கடல் கடந்து வாணிபம் செய்யும் குடும்பத்தில் பிறந்திருக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு அதிக எதிரிகள் இருந்திருப்பார்கள். வியாபார போட்டியில் நீங்கள் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நீங்கள் செய்த சில நற்செயல்கள் உங்களுக்கு இந்த பிறவியில் நற்பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நல்லவற்றை செய்யுங்கள். உங்களுடைய ஆன்சர் 80 to 110 இருந்ததுன்னா இதுதான் உங்களுடைய போன ஜென்மத்து பலன். லாஸ்டா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் 120 இருந்து 150 இருக்கு அப்படின்னா போன ஜென்மத்துல பல நிலத்திற்கு சொந்தக்காரராக இருந்திருப்பீர்கள். அந்த நிலம் முழுவதும் மற்றவர்களிடம் இருந்து அபகரிக்கப்பட்டதாக இருந்திருக்கும். இதனால் பிள்ளைகளால் கவனிக்கப்படாமல் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக இருந்து உயிரை துறந்திருப்பீர்கள். உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள கஷ்டத்திற்கும் போன ஜென்மத்தில் செய்த நில அபகரிப்பே காரணம். இந்த பிறவியிலாவது நன்மைகள் செய்யுங்கள். சோ உங்களுக்கான 3 ஆன்சரும் நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இது மூலமா நீங்க வந்துட்டு போன ஜென்மத்துல எங்க பிறந்திருந்தீங்க, உங்களுடைய ஆன்சர் என்ன வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஷோல இன்னொரு கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். This is Preeti signing off. Tata bye bye. Take care.